ஹலோ ஆல், வெல்கம் பேக் டு சேனல் ஜோப் சரி தமிழா. யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா ஒரு மத்திய அரசு வங்கி. இங்கேருந்து 100 இல்லை 200 இல்லை கிட்டத்தட்ட 500 வேக்கன்சி வந்திருக்கு. எல்லாமே ஆஃபீஸர் லெவல் போஸ்டிங்க. ஆஃபீஸர் லெவல் போஸ்டிங் இருக்குது. எக்ஸ்பீரியன்ஸ் வேணுமா? தேவையில்லை. ஃப்ரெஷர்ஸ் நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்த மாதம் 20ஆம் தேதிக்குள்ளே அப்ளை பண்ணிடுங்க. A to Z டீட்டெயில்ஸை தெளிவாக சொல்கிறேன். என்ன படிச்சிருக்கணும், என்ன சம்பளம், என்ன ஏஜ் லிமிட் எல்லாத்தையுமே முழுவதும் பாருங்கள். அப்போ தான் புரியும், அப்ளை பண்ண முடியும். எனக்காக இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். அது எனக்கு ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். இவ்வளோ பேர் லைக் பண்ணியிருக்காங்க, இன்னும் நிறைய இது மாதிரி வீடியோஸ் மேக் பண்ணி போடலாம் அப்படின்னு. ஓகே, யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா, யூனியன் பேங்க் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட ஹெட் ஆஃபீஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மும்பையில் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பப்ளிக் செக்டார் பேங்க், அதாவது ஒரு மத்திய அரசு வங்கி தான். இங்கேருந்து இப்போது ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸர் அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெம்பரவரியோ இல்லை வந்து கான்ட்ராக்டோ அதெல்லாம் கிடையாது, பர்மனண்ட்டான ரோலுக்கு தான் வந்து எடுக்கிறாங்க. ஓகே, இப்போ வந்து ஹெட் ஆஃபீஸ் மும்பையில் இருக்குது. அப்போ மும்பையில் தான் லொக்கேஷனா, ஜாப் லொக்கேஷனா அப்படின்னா கிடையாது. அக்ராஸ் இந்தியா, தமிழ்நாட்டிலையும் உங்களுக்கு ஜாப் லொக்கேஷன் அப்படிங்கிறது இருக்குது. இதற்கான தேர்வையுமே நீங்கள் தமிழ்நாட்டில் எழுதிக்கலாம். என்னென்ன சென்டர்ஸ் அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன். ரெண்டுமே பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் மேனேஜர் லெவல் தான் எடுத்திருக்காங்க. கிரெடிட்லேயும் ஐடிலையும் எடுக்கிறாங்க. கிரெடிட்டில் 250, ஐடியில் 250, மொத்தமாக 500 வேக்கன்சிஸ் அப்படிங்கிறது இருக்குது. சேலரி ரெண்டுத்துக்குமே சேம் தான். ஆரம்பத்தில் 48,480, ரிட்டையர் ஆகிறப்போ 85,920 சேலரி. அது இல்லாமல் அடிஷ்னல் அலவன்ஸ் பெனிஃபிட்ஸ் எல்லாம் இருக்குது, கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இன் அடிஷன் ஸ்பெஷல் அலவன்ஸ், டிஎன்எஸ் அலவன்ஸ், அப்புறம் வந்து ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ், இந்த மாதிரி எக்கச்சக்கமான அலவன்ஸ் இருக்குது. குவார்ட்டர்ஸ் ஃபெசிலிட்டி இருக்குது, குவார்ட்டர் ஃபேமிலியோட. அப்புறம் வந்து உங்களோட ஃபேமிலிக்கான ஃபெசிலிட்டி, எல்லா பெனிஃபிட்ஸுமே இருக்குங்க. அப்படிலாம் பார்த்தீங்கன்னா முதல் மாத சம்பளமே கிட்டத்தட்ட 70,000க்கு மேலே இருக்கும். ரிசர்வேஷன் இந்த அபவ் நோட்டட் வேக்கன்சி, மொத்தமாக 500 வேக்கன்சி சொல்லியிருந்தேன் 2 போஸ்ட்டில். அதை வகுப்பு வாரியாக பிரித்து கொடுத்துருக்காங்க. யூஆருக்கு எவ்வளோ, இடபிள்யூஎஸ்க்கு எவ்வளோ, பிசி எம்பிசி டிஎன்சி பிசிஎம்னா ஓபிசியில் வருவீங்க, உங்களுக்கு எவ்வளோ, எஸ்சிக்கு எவ்வளோ, எஸ்டிக்கு எவ்வளோ அப்படின்னு சொல்லி. ஸோ டீசெண்டான வேக்கன்சி நீங்கள் உங்கள் கம்யூனிட்டிலே அப்ளை பண்ணிக்கோங்க. ஷெட்யூல் ஆஃப் ஈவெண்ட்ஸ் பாருங்கள். ஓகே, ஸோ இதுக்கு வர 20/5 லாஸ்ட் டேட். அதற்குள்ளேயும் நீங்கள் ஆன்லைனில் இதற்கு அப்ளை பண்ணி ஆகணும். அடுத்த எலிஜிபிலிட்டி கிரிட்டீரியா பார்த்துடலாமா? ஓகே, எலிஜிபிலிட்டி கிரிட்டீரியாவில் ஃபஸ்ட்டு வந்து குவாலிஃபிகேஷன். முதல் பதவி அசிஸ்டன்ட் மேனேஜர் கிரெடிட்டுக்கு 22லேருந்து 30 வயசு வரை அப்ளை பண்ணிக்கலாமா? எஸ்சி எஸ்டினா +5 இயர்ஸ் சேர்த்துக்கோங்க, 32. பிசி எம்பிசி டிஎன்சி பிசிஎம்னா ஓபிசியில் இருவீங்க, +3 இயர்ஸ் சேர்த்துக்கோங்க, 33 வயசு வரை அப்ளை பண்ணிக்கலாம். இந்த பதவிக்கான கல்வி தகுதி என்ன ப்ரோ அப்படின்னா, ஏதோ ஒரு டிகிரி முடிச்சுட்டு சிஏ, சிஎம்ஏ, சிஎஸ் முடிச்சிருந்தா அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லைன்னா எம்பிஏ, எம்எம்எஸ், பிஜிடிஎம், பிஜிடிபிஎம் இது மாதிரி இது முடிச்சிருக்கணும். ஆனால் ஃபினான்ஸில் முடிச்சிருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதுதான் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஃபினான்ஸில் இதில் ஏதோ ஒன்று முடிச்சிருக்கீங்க, மாஸ்டர் டிகிரி அப்படின்னா ஓகே. எக்ஸ்பீரியன்ஸ் பாருங்கள். எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இந்த பிஎஃப்எஸ்ஐ செக்டார் பிஎஸ்பியில் இருந்தால் ஓகே. பட் அது வந்து விரும்பத்தக்கது தான், டிசைரபிள் தான், கண்டிப்பாக இருக்கணும் அப்படிங்கிறது அவங்க சொல்லலை. ஓகே, அடுத்து பாருங்கள். அசிஸ்டன்ட் மேனேஜர் ஐடியில் எடுக்கிறாங்க. ஏஜ் லிமிட் 22லேருந்து 30 வயது வரை, ப்ளஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன் அப்படிங்கிறது இருக்குது. முதல் பதவிக்கு சொன்ன மாதிரி தான். இதுக்கு பிடெக் இல்லை எம்சிஏ இல்லை எம்எஸ்சி இல்லை எம்எஸ் எம்டெக் கூட நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஆனால் என்னென்ன பிரான்ச்சஸ் அப்படின்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஐடி, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெலிகம்யூனிகேஷன், டேட்டா சயின்ஸ், மிஷின் லேர்னிங், ஏஐ, சைபர் செக்யூரிட்டி இதில் நீங்கள் முடிச்சிருந்துருக்கணும். ஆனால் இதுக்கு மினிமம் 1 இயர்னாவது போஸ்ட் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க ஐடி டொமைனில். இதில் ஏதாவது ஒரு ஃபீல்டில் முதல் பதவி ஃப்ரெஷர், 2வது பதவிக்கு மினிமம் 1 இயர்னாவது எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது கேட்குறாங்க. ப்ளஸ் இதில் ஏதாவது ஒன்றுத்தில் ஏதாவது ஒரு சர்டிஃபிகேஷன் கோர்ஸ் முடிச்சிருந்தாலும் அது வந்து உங்களுக்கு ஒரு ஆடட் அட்வான்டேஜ், அது வந்து டிசைரபிள், விரும்பத்தக்கதாக கேட்குறாங்க. பட் கண்டிப்பாக இதில் என்ன ஒன்று முடிச்சிருக்கணும் அப்படின்னு கிடையாது. முடிச்சிருந்தா ஓகே, விரும்பத்தக்கது அது இருந்தால் நாங்கள் எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறத அவங்க சொல்கிறாங்க, ப்ரிஃபரன்ஸ் தருவாங்க. ஓகே, கட் ஆஃப் டேட் பாருங்கள். கட் ஆஃப் டேட் வந்து ஏஜ் கிரிட்டீரியாவுக்கு இது, எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனுக்கு இந்த தேதிக்குள்ளே அவங்க கேட்குற வயது, கல்வி எல்லாத்தையுமே நீங்கள் வந்து கரெக்டாக முடிச்சிருந்தா இதற்கு வந்து நீங்கள் தகுதி. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ரொபேஷன் பீரியட் 2 இயர்ஸ் இருக்கும். முதல் 2 வருஷம், அதுக்கப்புறம் உங்களை கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. பாண்டுமே இருக்குது, 2 லட்சத்துக்கு நீங்கள் வந்து சைன் பண்ணுற மாதிரி இருக்கும். மினிமம் 3 இயர்ஸ்னாவது நீங்கள் ஒர்க் பண்ணணும். அந்த பாண்டை பிரேக் பண்ணால் நீங்கள் அந்த அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி பாண்டு போடுறாங்க, ப்ரொபேஷன் பீரியட் இருக்குது அப்படின்னா இது வந்து அப்படி அந்த மாதிரி அதெல்லாம் நீங்கள் திங்க் பண்ணாதீங்க. எல்லா கவர்மெண்ட் ஜாப்லேயுமே இந்த ப்ரொபேஷன் பீரியடு, பாண்ட் இது எல்லாமே வந்து கொண்டு வந்துட்டாங்க. ஓகே, செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா either ஆன்லைன் எக்ஸாமினேஷனோ இல்லை குரூப் டிஸ்கஷனோ இருக்குமா? ஓகே, ஆனால் ஆன்லைன் எக்ஸாமினேஷன் இருக்கவும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இல்லை அப்படின்னு சொல்லிட முடியாது. நிறைய பேர் அப்ளை பண்ணுறாங்க அப்படின்னா ஆன்லைன் எக்ஸாம் வைப்பாங்க. இல்லை லிமிட்டட் நம்பர் ஆஃப் அப்ளிகேண்ட் தான் இருக்காங்க அப்படின்னா குரூப் டிஸ்கஷன் வச்சு ஒரு பர்சனல் இன்டர்வியூ வச்சு முடிச்சிருவாங்க.
ஆன்லைன் டெஸ்ட்டு வச்சா இதுதான் அதற்கான சிலபஸ். மொத்தமாக 150 கொஸ்டின்ஸ், அதற்கான பேட்டர்ன் டீடைல்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கொஸ்டின் வந்து இங்கிலீஷ் ஹிந்தியில் தான் இருக்கும், தமிழெல்லாம் இருக்காது. ஓகே, அதே மாதிரி ஆன்லைன் எக்ஸாமினேஷனுக்கு உங்களோட வேலிட் கால் லெட்டரும் ஃபோட்டோ ஐடி ப்ரூஃபும் நீங்கள் கண்டிப்பாக வந்து கொண்டு போகணும். அதே மாதிரி அதுக்கப்புறம் குரூப் டிஸ்கஷன் இருக்கும், பர்சனல் இன்டர்வியூ அப்படிங்கிறது இருக்கும். ஓகே, இதுலேயே அவங்க கொடுத்துருக்காங்க பாருங்களேன். ஃபைனல் செலெக்ஷனில் ஆன்லைன் எக்ஸாமினேஷன் அண்ட் பர்சனல் இன்டர்வியூ வச்சா என்ன பண்ணுவோம், ஆன்லைன் எக்ஸாமினேஷன் வைக்கலை பர்சனல் இன்டர்வியூ மட்டும் வச்சா என்ன பண்ணுவோம் அப்படிங்கிறத எல்லாமே டீட்டெயில்டாக இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப பேர் அப்ளை பண்ணால் ஆன்லைன் எக்ஸாம் தான் வச்சாகணும், எல்லாருக்கும் இன்டர்வியூ வச்சுட்டு இருக்க முடியாது, ஜிடியும் வச்சுட்டு இருக்க முடியாது. கம்மியான பேர் வச்சா டேரெக்டாக ஜிடி மட்டும் வச்சு பண்ணிடுவாங்களாம். இன்கேஸ் எக்ஸாம் வச்சா உங்களுக்கான எக்ஸாம் சென்டர் சென்னை, கோவை, திருச்சி, இந்த 3 இடங்களில் நீங்கள் வந்து சூஸ் பண்ணி தேர்வை வந்து எழுதிக்கலாம். என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணணும், என்னென்ன விஷயங்கள் எல்லாமே இருக்குது. ஹவு டு அப்ளைல இதற்கு நீங்கள் டேரெக்டாக ஆன்லைனில் அப்ளை பண்ணணும். நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன். எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடிக்கு 177 ருபீஸு, மீதி உள்ளவங்களுக்கு 1180 ஃபீஸ் வந்து நீங்கள் வந்து பே பண்ணணும். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூனியன் பேங்கோட அஃபிஷியல் வெப்சைட்டான unionbankofindia.co.in இது அஃபிஷியல் வெப்சைட். அதில் கெரியர் பேஜில் போய்ட்டு இந்த ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸருக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ப்ளஸ் இந்த நோட்டிஃபிகேஷனில் என்ன சைஸில் அப்லோட் பண்ணணும், என்ன விஷயங்கள் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. லாஸ்ட்டில் அனெக்சர் 1 இருக்குது, இதையுமே நீங்கள் செக் பண்ணுங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மத்திய அரசு வேலைவாய்ப்பு தான். பட் குறிப்பிட்ட படிப்பு முடித்தவங்களுக்கு ப்ளஸ் 2வது பதவிக்கு ஒரு மினிமம் 1 இயர்னாவது கேட்குறாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்குது, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, இல்லை முதல் பதவி மாதிரி குவாலிஃபிகேஷன் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு ட்ரை கொடுத்து பார்க்கலாம். சேம் டைம் எக்ஸாம் கண்டிப்பாக வைக்க எனக்கு தெரிஞ்ச பாசிபிலிட்டி அதிகமாக இருக்குது. ஏன்னா எந்த ஆப்பர்ச்சுனிட்டியாக இருந்தாலுமே நிறைய காம்படிஷன் அப்படிங்கிறது இப்போ உருவாகிருச்சு. அதனால் வைக்கவும் பாசிபிலிட்டி இருக்குது. நீங்கள் அதுக்கும் தயாராக இருந்துக்கணும். ஏன்னா நம்ம இதுக்கு ஃபீ பே பண்ணுறோம். அதனால் ரொம்ப அட்டன்டிவாக ஓகேவா, நமக்கு செட் ஆகுமா, எக்ஸாம் கிளியர் பண்ண முடியுமா, இல்லைனாலும் குரூப் டிஸ்கஷன் ஓகேவா, எல்லாத்தையும் நீங்கள் அட்டன்டிவாக நீங்கள் முடிவு பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள். அது போன்ற ஃப்ரீ ஜாப் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேருக்கு இந்த ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர் அண்ட் பை. டாடா.